நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அன்பார்ந்த ஜாஷ்வா டிவி நேயர்களுக்கு ஆண்டவரும் உலக இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடேனற்ற நாமத்தினாலே அன்பின் சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நற்செய்தி நேர பகுதி வாயிலாக நியாயாதிபதி இயேசுவின் குடும்பத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இரக்கமும் உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பார்ந்த கிருபையினால மீண்டுமாக உங்கள் மத்தியில் நிற்பதற்கு என்னை பலப்படுத்தி இருக்கிறார். இந்த நாளிலும் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக இந்த நற்செய்தி நேர வாயிலாக கொடுக்கக்கூடிய நற்செய்தி என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு விசை தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபையுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே, அதை நாங்கள் தியானித்து கொண்டு இருக்கிறோம்ப்பா. அது எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே மாற்றிக்கொண்டு இருக்கிறது, உருவாக்கி கொண்டு இருக்கிறது, ஆற்றி கொண்டு இருக்கிறது, தேற்றி கொண்டு இருக்கிறதுப்பா. அப்படிப்பட்ட வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். எங்களுடைய இருதயங்களில் ஆண்டவரே நீர் திறந்தருளும்படியாக மறைபொருள்களை தேவன் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே கொழுந்து விட்டு எரிவதாக, அனல் மூட்டுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தொடர்ச்சியாக உத்தம மார்க்கத்தாருடைய முடிவு சமாதானம் என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை சுற்றிலும் இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களோ அதே போன்றே நம்முடைய வாழ்க்கையும் மாறிவிடுகிறது. அன்பானவர்களோடு இருந்து கொண்டு இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் அவர்களும் அன்பாக பேசுவார்கள், அன்போடு கூட இருப்பார்கள். ஆனால் அதிக கோபப்படுகிறவர்கள், துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் மத்தியில் இருந்து கொண்டு இருக்கிறவர்கள் அவர்களுக்கு ஏற்றபடி அவருடைய குணாதிசயங்கள், செயல்பாடுகள், ஒழுக்கங்கள் எல்லாம் மாறிவிடும் என்பது உண்மை. அதனால் வேதம் நமக்கு சொல்வது, சங்கீதங்களின் புஸ்தகம் 37:37, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். நீ உத்தமனைத்தான் நோக்கு, செம்மையானவனை பாரு. துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களை நீ பார்க்காத. அவங்கள பார்க்கும் பொழுது எப்படி தெரியும் அப்படின்னா, அவங்க நல்லா இருப்பது போல இருக்கும், சந்தோஷமாக இருப்பது போல இருப்பாங்க. ஆனால் அவங்க உள்ளத்தில் சமாதானம் இருக்காது. அவங்க உள்ளத்தில் பயங்கர பாடுகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், துக்கம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு வெளியில் ஒரு நன்றாக இருப்பதை போல ஒரு மாயமான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். துன்மார்க்கருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும், வேதனை உள்ள வாழ்க்கையாகத்தான் இருக்கும். வெளியில் பார்ப்பவர்களுக்கு ஆனால் அது தெரியாது. எனவே அப்படிப்பட்டவர்களை நாம் பார்க்காமல் உத்தம மார்க்கத்தாரை நாம் பார்த்து இருக்க வேண்டும், உத்தமமான வழிகளில். அதைத்தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். முதலாவது யோபுவை குறித்து பார்த்தோம். அவன் பாவம் செய்யாதபடியினால், கர்த்தரை குறித்த முறுமுறுப்பு இல்லாதபடியினால், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னபடியினால், கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமா என்று சொல்லி எல்லா தீமையை அனுபவிக்கும் பொழுதும் அவன் சந்தோஷமாக அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டபடியினால், கர்த்தரை முறுமுறுக்காதபடியினால் அவன் இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அடுத்து நம்ம பார்த்த காரியம் நோவாவை குறித்து. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனாய் இருந்தான்.
அவர்கள் காலத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில் அவன் கர்த்தருக்கு உத்தமனாய் இருந்து அவரோடு கூட சஞ்சரித்து கொண்டு அவருடைய கட்டளையின்படியெல்லாம் நடந்து தேவ எச்சரிப்பை அவன் பெற்றவனாக பயபக்தி உள்ளவனாயிருந்து நீதியை அவன் எல்லாருக்கும் பிரசங்கித்தான். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தது நிமித்தமாக அவனும் அவன் குடும்பமும் அந்த பேழைக்குள்ளாக வைத்து காக்கப்பட்டார்கள். அந்த முடிவு சமாதானமாக இருந்தது. அப்படிப்பட்ட நமக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டுமென்றால் இயேசுதான் அந்த பேழை. அந்த பேழைக்குள்ளாக வந்து அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய நீதிமானாக மாற்றப்பட்டு இருந்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும், சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலும் நாம் பார்க்கக்கூடியது யாரை குறித்தென்றால் யோசுவாவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் அதில் 32வது அதிகாரம், எண்ணாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரத்தில் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார். இங்கு கானான் தேசத்திற்குள்ளாக செல்ல வேண்டும், கானான் தேசத்திற்குள்ளாக அழைத்து செல்வேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள்ளாக உங்களை அழைத்து செல்வேன் என்று சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அவர்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வருகிறார். ஆனால் வருகிற வழியில அவர்கள் உத்தமமாய் பின்பற்றாததினால, உத்தமமாய் பின்பற்றின காலேபும் யோசுவாவும் தவிர 20 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஒருவரும் அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசிக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் காலேபும் யோசுவாவும் அந்த கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசித்தார்கள். அப்படி என்றால் உத்தமமாய் பின்பற்றினபடியினால், உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றபடினால், எந்த முறுமுறுப்பும் இல்லாதவர்களாய் வாழ்க்கை வாழ்ந்தபடியினால் அவர்கள் இருவரும் அவளோடு கூட இஸ்ரவேல் ஜனங்கள்ல யாரெல்லாம் 20 வயதுக்கு உட்பட்டவர்கள் இருந்தார்களோ அவர்கள் மாத்திரம் பிரவேசித்தார்கள் கானான் தேசத்திற்குள்ளாக. அப்படி என்றால் இவர்களுடைய முடிவு சமாதானமாக இருந்தது. இதில் காலேப் யோசுவா என்று 2 நபர்கள் இருக்கிறார்கள். இதில் யோசுவாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யோசுவா எப்படி உத்தமமான ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான், எதனால அவன் காக்கப்பட்டான் என்று சொல்லி நம்ம பார்த்தா, முதலாவது அவனுக்குள்ளாக இருந்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் அதில் 11வது வசனம் உங்களுக்காக வாசிக்கின்றேன். யாத்ராகம் 32வது அதிகாரம் 11ஆம் வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இங்கு கர்த்தர் மோசேயை அழைக்கிறார். ஆசாரிப்பு கூடாரத்தில் தான் மோசேயும் கர்த்தரும் பேசுவார்கள். அவங்க 2 பேரும் பேசினார்கள். பேசின பின்பு கர்த்தர் போய்விட்டார். மோசேயும் தன்னுடைய கூடாரத்திற்கு சென்று விட்டான். கர்த்தரிடத்தில் பேசியாச்சு, முடிஞ்சிருச்சு. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் கேட்டுட்டு மோசே தன்னுடைய கூடாரத்திற்கு சென்று விட்டான். ஆனால் அந்த யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். கர்த்தர் வந்தாரு, கர்த்தர் வந்து பேசிட்டு போயிட்டாரு.
கர்த்தர் யோசுவாவின் இடத்துலையும் பேசல, மோசேயின் இடத்துல தான் பேசினார். மோசே இடத்துல பேசிட்டு போனாலும் பரவாயில்ல, நான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆசரிப்பு கூடாரம் கர்த்தர் வந்து இறங்குகிற இடம், கர்த்தர் அங்கு பேசுகிற இடம், கர்த்தர் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறவைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் ஆசரிப்பு கூடாரம். அதை விட்டு அவன் பிரிவதற்கு அவனுக்கு மனமில்லை. நான் அதை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதில் அவன் உறுதியாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அப்போ அவன் யோசுவா எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? யோசுவா கர்த்தருடைய பிரசன்னத்தை விரும்புகிறான். கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும். ஒருவேளை அவர் இருந்தாலும் சரி, போயிட்டாலும் சரி, அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதே இடத்துல நானும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், அவருக்குள்ளாகவே என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்பினான். அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாகவே இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இருள அக்கினி ஸ்தம்பமாகவும் வழிநடத்தி சென்றார். எந்த இடத்துல பாளையத்தில் ரெஸ்ட் எடுக்கணும், எந்த இடத்துல எந்த நேரத்தில் பிரயாணப்படணும், எல்லாவற்றையும் அவரே வாய்க்க பண்ணினார். அவர்கள் ஆகாரம் இல்லை, வானத்திலிருந்து தேவதூதர்கள் உண்ணக்கூடிய மன்னாவை கொடுத்து போஷித்தார். தேவதூதர்களுடைய ஆகாரம் அவளுக்கு கிடைக்கிறது. வார்த்தை என்ன மன்னா, அவருடைய பிரசன்னத்தை விட்டு நீங்காமல் அவரோடு கூட இருந்தால் நிச்சயமாக அவருடைய வார்த்தை என்னும் மன்னாவை கொடுத்து நம்மை போஷிப்பார். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போ அந்த பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது வார்த்தை கிடைக்கும், மன்னா கிடைக்கும், அதில் எந்த குறைவும் இருக்காது, நல்ல ஆலோசனை கிடைக்கும், நல்ல காரியங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும், வரக்கூடிய காரியங்களை குறித்தும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அடுத்து அவர்களுக்கு அங்கு வனாந்தர பாதையில் எல்லா அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. அவ்வளவு தூரம் 40 வருஷமாக நடக்கிறார்கள், கால்கள் வீங்கலை, வியாதிகள் இருக்காது. கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது அந்த வியாதிகள் இருக்காது. அடுத்து அவருடைய உடைகள் பழையதாய் போகவில்லை. அவங்க உடுத்தின உடுப்பு 2 வயசில் ஒரு பையன் கிளம்பியிருந்தா அவன் பிரயாணம் முழுவதுமாக 40 வருஷம், மொத்தம் 42 வயசாயிருக்கும். அந்த 42 வயசுலேயும் அவங்க சட்டை எங்கேயும் போய் வாங்கலை, ஒன்றும் செய்யலை. அவங்க சட்டை, அவங்க உடுப்பு இதாக போகலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எந்த குறைவும் வராது அப்படின்னு அறிந்து அவருடைய பிரசன்னத்தையே விரும்பினான். அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறத அவன் ரொம்ப அதிகமாக நேசித்தான், விரும்பினான். அதே போல் நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தை விரும்ப வேண்டும். இயேசு என் கூட இருக்கிறார், என் உள்ளத்தில் இருக்கிறார், அவர் எனக்கு ஆலோசனை கொடுப்பார். அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் இயேசுவின் இடத்துல உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமையும். 2வது அந்த யோசுவாவினுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்த்தா எண்ணாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரத்தில் அங்கு மோசே அனுப்புகிறான் வேவு பார்ப்பதற்காக. கானான் தேசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அப்படி உளவு பார்ப்பதற்காக 12 பேரை அனுப்புகிறான். ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொரு பேராக அவன் அனுப்புகிறான். அங்கு போயிட்டு அவங்க திரும்பி வந்தவர்கள் மற்ற 10 பேரும் அங்கு ராட்சதர்கள் இருக்கிறார்கள், அங்கு நம்மளால் இருக்க முடியாது, அங்கு நம்மளால் வாழ போய் அவர்களை எதிர்த்து ஜெயிக்க முடியாது, போட்டி போட முடியாது, பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அந்த திராட்சை கொலையை கூட தூக்கிட்டு வந்திருந்தாங்க, எல்லாம் இருக்கு. ஆனால் அங்கு ராட்சதர்கள் இருக்கிறாங்க, நம்மளால் அங்கே ஜெயிக்க முடியாது, நம்மளால் முடியாது, அங்கே போக முடியாது, இதுக்கு மேலே நம்ம பிரயாணப்படுவது வீண், அங்கு போனால் நம்ம அழிந்து போய் விடுவோம், அங்கு போனால் நம்ம மரித்து போய் விடுவோம் என்று சொல்லி அவர்கள் அங்கு முறுமுறுக்கிறார்கள்.
கர்த்தருக்கு விரோதமாக. ஆனால் யோசுவா காலேப் வந்து சொல்கிறாங்க, அது கர்த்தர் நமக்கு கொடுத்தா, கர்த்தர் நம்ம கூட இருந்தா நிச்சயமாக எவ்வளவு பெரிய ராட்சதர்கள் இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. பெலிஸ்தேர் பாளையத்தில் பெலிஸ்தேரில் கோலியாத் வந்து நிற்கிறான். 40 நாட்கள் நிந்தித்து கொண்டு இருக்கிறான். போர் சேவகரை நிந்திக்கிறான், இஸ்ரவேலரை நிந்திக்கிறான், இஸ்ரவேலுடைய தேவனை நிந்திக்கிறான். அப்படி நிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது இராணுவத்தில் பயந்து போயிருக்கிறாங்க. இஸ்ரவேலில் முதல் ராஜாவாகிய சவுல் பயந்து போய் இருக்கிறான். ஆனால் கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தாவீது பயம் இல்லாமல், கர்த்தர் என் கூட இருக்கிறார், நீ நிந்திக்கிற அந்த தேவனுடைய நாமத்தினாலே உனக்கு விரோதமாக வருகிறேன் சொல்லி கூழாங்கல்லால கோலியாத்தை வீழ்த்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும் அதை முறியடிப்பதற்கு, எல்லா தடைகளையும் உடைப்பதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனவே வாழ்க்கையில் ஒரு நாளும் சோர்ந்து போய் விடாதிருங்கள். விசுவாசமான வார்த்தைகள். அவன் யோசுவா வந்து விசுவாசமுள்ள வார்த்தைகளை, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நிச்சயமா அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நமக்கு வாக்கு கொடுக்கப்பட்ட தேசம். அந்த தேசத்தை நிச்சயமாக நம்ம சுதந்திரிக்க முடியும். அதுதான் நம்முடைய லக்கு. அதற்காகத்தான் நம்ம 40 வருஷமாக பிரயாணப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறோம். எப்படி நமக்கு கிடைக்காம போகும்? கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி சொன்னதின் நிமித்தமாக யோசுவா உத்தமமான வாழ்க்கை, விசுவாசத்தில் உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். விசுவாசத்தில் மாத்திரமல்ல, மற்றவர்களையும் விசுவாசத்தை தூண்டுவித்தான். ஐயா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரே, ஏன் கவலைப்பட வேண்டும்? அவர் பார்த்து கொள்வார். அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவர், அவர் நமக்காக வழக்காடுகிறவர், அவர் நமக்கு முன்னே போகிறவர், நம்முடைய தடைகளை எல்லாம் உடைக்கிறவர். அவர் இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? அவர் அல்லவா நம்மை அழைத்து கொண்டு வருகிறார். நம்ம போவோம், நிச்சயமாக நம்ம ஜெயத்தை பெற முடியும் என்று சொல்லி விசுவாச வார்த்தைகளை அவளுக்கு ஊக்குவித்தான். அவருடைய பிரசன்னத்தை விரும்பினான். விசுவாச வார்த்தைகளை அவன் அறிக்கை செய்கிறான், விசுவாசிக்கிறான், விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்கிறான். கடைசியாக பார்த்தா உபாகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம், உபாகமம் 34வது அதிகாரம், அதில் 9வது வசனத்தை 6வது வசனத்தை வாசிக்கிறேன். பலங்கொண்டு திடமனதாயிரு. உபாகமம் 34வது அதிகாரம், அதில் 9வது வசனம். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். மூன்றாவதாக அந்த யோசுவாவினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது? ஞானத்தின் ஆவியால நிறையப்பட்டிருந்தான். ஞானத்தின் ஆவியினால அவன் நிறையப்பட்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஞானத்தின் ஆவி, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். அந்த கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கு அவன் ஞானம் உள்ளவனாக, ஞானத்தால நிறையப்பட்டவனாக இருந்தபடியினால் அந்த கானான் தேசத்திற்குள்ளாக அந்த 20 வயதிற்கு உட்பட்ட அந்த வாலிபர்களை அழைத்து கொண்டு, சிறுவர்களை அழைத்து கொண்டு சென்று எல்லாரையும் முறியடித்து அந்த தேசத்தை சுதந்தரித்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஞானத்தின் ஆவியினால நிரப்பப்பட்டு இருந்தான். பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். 10 கன்னிகைகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள், 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாம் மணவாளனை அழைக்கும்படியாக சென்றது உண்மைதான். எல்லாருடைய கைகளில் தீவட்டி இருந்தது உண்மைதான். எல்லாரும் அதே அலங்காரம் உடையவர்கள் உண்மைதான். எல்லாம் 10 பேரும் ஒன்று போலே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். மணவாளன் வர தாமதித்த பொழுது அத்தனை பேரும் நித்திரை. எல்லாம் புத்தியுள்ளவர்களும் புத்தி இல்லாதவர்கள் அத்தனை பேரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திடீரென ஒரு சத்தம் கேட்கிறது, மணவாளன் வந்து விட்டார்.
மணவாளன் வந்து விட்டாருங்கிற சத்தம் கேட்ட உடனேயும் அந்த புத்தியுள்ளவர்கள் என்ன செஞ்சாங்க? தன்னுடைய தீவட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். ஆனால் மற்ற புத்தி இல்லாத கன்னிகைகள் ஆயத்தப்படுத்த முடியவில்லை. அவளிடத்துல எண்ணெய் இல்லை. அவங்ககிட்ட கேட்குறாங்க, கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு இல்லாமல் எங்களுக்கு இல்லாமல் போவதை விட நீங்கள் காசுக்காரர்களிடத்துல போய் வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனேயும் அவங்க அது எண்ணெய் வாங்குவதற்காக போனாங்க. மணவாளன் வந்து விட்டார். இந்த புத்தி உள்ள கன்னிகைகள் போய்விட்டாங்க. புத்தி இல்லாதவர்கள் வெளியே நின்று புறந்தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம்தான் நம்மை வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. நம்மை நேர் வழியில் எல்லா சோதனையிலிருந்து தப்பித்து நம்மை நடத்தி செல்லுகிற ஒரே ஒரு காரியம் அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். நீங்கள் பெற்ற அபிஷேகம் தான் உங்களை வழி நடத்தும். யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. கடைசி காலத்தில் கள்ள கிறிஸ்துகள் எழும்புவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எனவே யாருடைய போதனையை நமக்கு தேவையில்லை. நாம் சத்திய வேதத்தை நாம் தியானித்து அதன்படி நம்முடைய வாழ்க்கை நடத்துவதற்கு அந்த அபிஷேகம் உதவி செய்யும். எனவே யோசுவாவை போல உத்தமமாக அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிறவர்களாக, விசுவாச வார்த்தைகளை அறிக்கை இடுகிறவர்களாக, பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றவர்களாக, இதில் உண்மையாக உள்ளவர்களாக நம்ம இருந்தோம்னா நிச்சயமாக அந்த பரம கானானுக்குள்ளாக நம்மால் பிரவேசிக்க முடியும். யோசுவா கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசித்தான். நாம் அந்த பரம கானானாகிய அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நம்ம பிரவேசிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய லக்காக இருக்க வேண்டும். எனவே உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்த இந்த மூவரை குறித்து நம்ம பார்த்தோம். முதலாவது, அவன் பாவம் செய்யாதபடிக்கு முறுமுறுப்பில்லாமல் அவன் தன்னை காத்து கொண்டான். இரண்டாவதாக, நோவா தன்னுடைய கர்த்தரோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ளாக தேவ எச்சரிப்பை பெற்று கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்து மற்றவர்களுக்கு பிரசங்கம் செய்து அவன் உத்தமனான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவன் காக்கப்பட்டான். அதே போல் நாமும் பாதுகாக்கப்பட்டு அதே போல் அந்த யோசுவாவை போல அந்த பிரசன்னத்தை விட்டு நீங்காதபடிக்கு விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட்டு மற்றவர்களையும் விசுவாசத்திற்குள்ளாக கொண்டு வந்து அந்த பரிசுத்த ஆவி நிறைவை பெற்றவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும். அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசின இந்த உத்தமமான வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து உம்முடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க கிருபை செய்வீராக. நாங்கள் பாவம் செய்யாதபடி எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நாங்கள் பாதுகாத்து கொண்டு தகப்பன அந்த பரம கானானுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. உங்கள் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.